ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் 2017 நடக்க போகிற எக்ஸாமில் முதல் முறையாக இங்கிலீஷ் கேட்க போகிறதா சிலபஸில் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் பிரகாரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது, முதல்ல பார்த்தீங்கன்னா போயம்ஸ் வித் போயட்ஸ், அதாவது எழுதினவர் போயம் எழுதினவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஆஃப் போயம்ஸ் வித் போயட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன் பாருங்கள். எ சாம் ஆஃப் லைஃப் H.W. லாங்ஃபெல்லோ இந்த போயமை எழுதியிருக்காரு. பேசிக்லி இங்கே பாருங்கள், லைஃப்ன்ற வார்த்தையை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், லாங்குன்ற வார்த்தை இருக்குது. எல்லாருக்குமே வாழ்க்கையை வந்து ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருக்கும், அதான் லைஃப் லாங், சரிங்களா? அப்போது எ சாம் ஆஃப் லைஃப்ன்றது போயமோட பேர், லாங்குன்ற அந்த வார்த்தை வந்து போயட்டோட பேரில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு போயம் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி, போயமும் போயட் நேமும் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. அப்போ எ சாம் ஆஃப் லைஃப் H.W. லாங்ஃபெல்லோ. இங்கே நீங்கள் ஞாபகம் வச்ச வேண்டியது என்னென்னா, லைஃப் லாங் அப்படின்ற வார்த்தை. எல்லாருமே வாழ்க்கையை வாழறத ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இதில் ரொம்ப நாள் வாழறது லைஃப் லாங் அப்படின்ற வார்த்தை வரணும். போயமில் லைஃப் வரணும், லாங்கில் வந்து போயட்டோட நேமில் லாங் வரணும். நீங்கள் லைஃப் லாங்னு ஞாபகம் வச்சுன்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், பி த பெஸ்ட் அப்படின்ற ஒரு போயம், அதை எழுதினவர் டக்ளஸ் மேலாக். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா இப்போலாம் நிறைய இடங்களில் சென்னையில் பார்த்தீங்கன்னா புதுசாக மால்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, சரிங்களா? மால்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், பெரிய 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 ஷோரூம்ஸ் கடைங்கள்லாம் இருக்கக்கூடிய இடங்க தான் மால்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மாலுக்கு தான் நம்ம எல்லோரும் போகணுன்னு விருப்பப்படுவோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதுசாக பெரிய பெரிய மால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம விரும்புறது, நம்ம ஒவ்வொருத்தரும் விரும்பி எங்கே போகணும்னு நினைப்போம், பெஸ்ட்டான மாலுக்கு போகணும்னு நினைக்கிறோம். அப்போ பி த பெஸ்ட், அப்புறம் டக்ளஸ் மேலாக் அப்படின்ற இந்த வார்த்தை, இந்த பேர், இந்த போயமை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. அப்போ பெஸ்ட் மால் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், த க்ரை ஆஃப் த சில்ட்ரன், இது எழுதினவங்க எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். நீங்கள் என்ன பண்ணனா, ஒரு குழந்தை இருக்குது, அது அழுவுது. எதை பார்த்து அழுவுது? எலியை பார்த்து அழுவுது. பாருங்கள், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாரு, ELI, எலியை பார்த்து குழந்தை அழுவுது. அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த போயமையும் இந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக த பியானோ, D.H. லாரன்ஸ். பார்த்தீங்கன்னா லா படிக்கிறதுக்கு உங்களுக்கு சீட்டு கிடச்சிதுன்னா உங்கள் அப்பா வந்து பியானோ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். எல்லாம் குட்டுப்பாடமாக ஞாபகம் வச்சுக்கிறது தான், சரிங்களா? நம்ம வந்து இதெல்லாம் காமெடியாக வச்சுக்கணும்னா ஈஸியாக எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். அதாவது லா படிச்சிங்கன்னா, லா படிக்கிறதுக்கு சீட்டு கிடச்சிதுன்னா உங்கள் அப்பா பியானோ உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதுதான் இங்கே. அப்போ நீங்கள் லா படிக்கிறது சீட்டு கிடைச்சிருக்கிறதுனால உங்கள் அப்பா பியானோ வாங்கி தராரு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தாராளமாக இந்த போயம் பேரும் போயட் பேரும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த பாருங்கள், ஸ்னேக், D.H. லாரன்ஸ். என்னென்னா இதை இன்னும் ஒரு வேறு மாதிரி காமெடியாக கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு லா படிக்க சீட்டு கிடச்சோன்னா உங்கள் அப்பாவும் பியானோ வாங்கி கொடுத்தோன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, வாசிக்க தெரியாமல் வாசிக்கிறீங்களா? என்ன பண்ணுது, நீங்கள் வாசிக்க தெரியாமல் வாசிக்கிறதுனால உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு பாம்பு வந்து நிற்குது. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் லா சீட்டு உங்களுக்கு கிடச்சிச்சு, உங்கள் அப்பாவும் பையனுக்கு சொன்ன மாதிரி ஒரு பியானோ வாங்கி கொடுத்துறாரு. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, ஆர்வ கோளாறில் உங்களுக்கு பியானோ பிடிக்கும், அதை வச்சு வாசித்த உடனே ரொம்ப கேவலமாக வாசிக்கிறீங்க பாருங்கள். அதனால் என்ன பண்ணுது, ஒரு பாம்பு ஓடியாந்து முன்னாடி வந்து நிற்குது. ஏன் என்னை வாசித்து பயமுத்துறேன்னு சொல்லி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி, ஒரு ஸ்னேக் வந்து நிற்கிற மாதிரி. ஸோ அப்போது இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக D.H. லாரன்ஸை ஞாபகம் வச்சிங்கன்னா, இந்த லான்ற வார்த்தையை ஞாபகம் வச்சிங்கன்னா பியானோ, ஸ்னேக் இது ரெண்டும் சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஈஸியாக இந்த போயம் அண்ட் போயட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், கோயிங் ஃபார் வாட்டர், ராபர்ட் ஃப்ராஸ்ட். பாருங்கள், சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைன்றதுக்காக இன்னொரு நாடு மேலே படையெடுக்கிற சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கு, சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா ராப்ன்றது நம்ம திருடுறது, வாட்டர் எதை திருடுறது, வாட்டரை திருடுறது, சரிங்களா? ராப் வாட்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர்த், கலில் கிப்ரேன். பாருங்கள், எர்த்தில் நம்ம வாழறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம், அதான் எர்த்து ரேனு, பூமியில் ஓடிக்கிட்டே இருக்கிறது, நாம் வாழறதுக்கோசரம் பூமியில் ஓடிக்கிட்டே இருக்கிறது, அப்போதான் எர்த்து ரேனு. அப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் த அப்பாலஜி, ரால்ஃப் வால்டோ எமர்சன். பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் உங்கள் பக்கத்து வீட்டு அங்கிளோட சன்னை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில், அப்போலோ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் உங்கள் பக்கத்து வீட்டு சன்னை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அப்போலோ இந்த பேஸ் பண்ணி இந்த போயமும் இந்த போயட் நேமையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பி கிளாட், your nose is on your face, Jack prelude sky. இதில் என்னென்னா, கிளாட்ன்ற வார்த்தை இருக்குது, ஸ்கைன்ற வார்த்தை இருக்குது. நமக்கு வானத்தை பார்க்கும்போது அதை நம்ம ரசிக்கலாம், சரிங்களா? சந்தோஷப்படலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா இயற்கையை பார்த்து ரசிக்கிறதே இல்லை.
அதில் முக்கியமாக பல பேர் பார்த்தீங்கன்னா வானத்தையே பார்த்து பல நாட்கள் ஆகுது சரிங்களா. வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் அதில் இருக்க அந்த அதாவது சந்திரன் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுன்றது ரசித்து ரொம்ப நாள் ஆகுது சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கையை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷப்படுறோம். ஸ்கை அப்புறம் கிளாட்னா சந்தோஷம், அப்போ ஸ்கை கிளாட். இதை ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த போயம் அண்ட் போயட் நேமை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா த ஃப்ளையிங் வண்டர், ஸ்டீஃபன் வின்சென்ட் பெனட். பாருங்கள், ஃப்ளை இருக்குது, ஃப்ளைனா பறக்கிறது. ஹென்னு ஒரு கோழி வந்து பறக்குதுப்பா, அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ தட் உங்களுக்கு மறக்காது. ஹென்னு ஃப்ளை. அடுத்ததாக பாருங்கள், மேட்ச் அ போயம்ஸ் வித் த போயட்ஸ். அகெயின், இஸ் லைஃப் பட் அ ட்ரீம், லீவிஸ் கேரோல். இதில் என்னென்னா ட்ரீம்ன்ற வார்த்தை கார்ன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. நமக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கார் வாங்கணுன்ற ஆசை இருக்கும் சரிங்களா. ஸோ கனவு காண்றது, ட்ரீம் பண்ணுறது, எதை வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த போயம் அண்ட் போயட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா மேன்லினஸ், ரூடியார்ட் கிப்ளிங் சரிங்களா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிது எப்படின்னா, ரூடான மனுஷன் பாவன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூடு மேன், ரூடான மனுஷன், ரூட் மேன் சரியா. அடுத்தது ஓ கேப்டன் மை கேப்டன், வால் விட்மன். பார்த்தீங்கன்னா ஓ கேப்டன் மை கேப்டன் வால் விட்மன். இங்கே பார்த்தீங்கன்னா மேனு கேப்பு போட்டுக்கிறான், ஒரு மனுஷன் என்ன பண்ணிக்கிறான், தொப்பியை போட்டுக்கிறான். ஒரு மனுஷன் தொப்பியை போட்டுக்கிறான். இந்த மனுஷன் யார், போயட்டு. அவர் வந்து தொப்பியை போட்டுக்கிறாரு. எந்த தொப்பியை போட்டுக்கிறாருன்னா அவர் எழுதின போயம் தான் தொப்பி சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஓ கேப்டன், ஓ மை கேப்டன், வால் விட்மன் சரியா. அடுத்து பாருங்கள், பனிஷ்மெண்ட் இன் த கிண்டர் கார்டன், பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன், கமலாதாஸ். என்னென்னா இதை கொஞ்சம் காமெடியாக சொல்லலாம். கார்டனில் கமலா அப்புறம் தாஸ், இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேரமாக கடலை போட்டுகிட்டே இருக்காங்க சரியா. கார்டனில் கமலாவும் தாஸ் 2 பேர் கடலை போட்டுகிட்டே இருக்காங்க சரியா. அடுத்தது வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், ரவீந்திரநாத் தாகூர். இங்கே பாருங்கள், ஃபியர் அப்புறம் டேக்னா உங்களுக்கு தெரியும், நாய் கழுத்தில் ஒரு டேக் கட்டுவோம்ல அது. ஃபியர்னா பயம். யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ அவங்க கழுத்துலலாம் ஒரு டேக்கு கட்டி விட்டுருக்காங்க. பயந்தவங்களுக்கு கழுத்துலலாம் டேக் கட்டுவாங்க. தைரியமாக வீரமாக இருக்கவங்க கழுத்தில் டேக் இருக்காது. ஸோ அப்போ ஃபியரு டேக், இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா த மேன் ஹீ கில்டு, அப்புறம் தாமஸ் ஹார்டி சரிங்களா. என்னென்னா ஹார்டான மனுஷன்பா அப்படின்ட்டு, ஹார்டு ஹெச்ஏஆர்டி, ஹார்ட் ரொம்ப கடினமான மனிதன், மேன். இந்த ஹார்டு மேன் இதை 2 ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா 9 கோல்ட் மெடல்ஸ், டேவிட் ராத். 9 கோல்ட் மெடல்ஸ், டேவிட் ராத். என்னென்னா டேவிட் பார்த்தீங்கன்னா 9 தங்க மெடல்ஸும் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டேவிட் வந்து 9 தங்க மெடல்ஸும் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் டேவிட்னு வச்சுப்போம் சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்டு டேவிட் என்ன பண்ணியிருக்கான், 9 கோல்டு மெடல்ஸு வின் பண்ணியிருக்கான் ஒலிம்பிக்ஸில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுற இன்னொரு இன்ஃபர்மேஷனோட, நல்ல வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Till then, it's bye from Balaji.